ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து இந்த பெரண்டையை வச்சு தாங்க ஒரு துவையல் தயார் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், பெரண்டை செடி நம்ம இடத்துல இருந்தால் பிடுங்கினது. இப்போ ஒன்றை நட்டு வச்சா கூட நம்ம நல்லா வந்துருங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தண்ணிலாம் தேவையே இல்லை. அது பாட்டு கொடி ஆட்டம் படர்ந்து நிறையா கிடச்சிரும். இப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு வரணும். இதில் இருக்க மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு கையில் எண்ணெய் தடவிக்கிறணுங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு பாலித்தீன் கவரை கூட கட்டிட்டு கூட நம்ம இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். கையெல்லாம் சரியான அரிப்பு இருக்கும். அதனால நம்ம அது மாதிரி இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம். பாருங்க, இப்போ நம்ம எல்லாம் ஆஞ்சிட்டோம். இவ்வளோ குப்பை வந்திருக்குது. கொஞ்சம் போல நம்மளுக்கு இது கிடச்சிருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பெரண்டையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ஒரு 100 கிராம் தேரும். பாருங்க, அதுக்கு ஒரு 5 மிளகா வத்தல் எடுத்துருக்கிறேன். ஒரு 7-8 பல்லு பூண்டு, புளி, தேங்காய், உளுந்து, அதில் உப்பு சேர்ப்போம். இப்போ நம்ம எப்படி இதை வதக்கலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி காயட்டும். இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க, எல்லாத்துக்குமே தெரியும். மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. எனக்கே மூட்டு வலி கொஞ்ச நாள் இருந்ததுங்க. இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவும் சரியா போச்சு. அது மாதிரி இது வந்து கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு இது நட்டு வச்சா செடியிலேயே உண்டாக்கிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தையில் கூட கிடைக்காட்டி சந்தையில் கூட வாங்கிக்கலாம். கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுதான் கொஞ்சம் சிரமம். நம்ம அதை பார்த்தா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றது ஒரு அருமையான ஒரு இது வந்து நம்மளுக்கு விட்டு போயிருங்க. இப்போ நம்ம வதக்கலாம். பாருங்க, சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றலாம். நல்லெண்ணெய் தாங்க எடுக்கணும். நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நான். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தை வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம உளுந்தை எடுத்துடலாங்க. நல்லா மணம் வந்துருச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இப்போ நம்ம மிளகா வத்தல் போடுறோம். சிம்மில் தாங்க வச்சு வறுக்கிறோம் நம்ம. நான் 5 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காரம் ரொம்ப வேணும்னா இன்னும் 2 மிளகா போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்து புளி போட்டிருக்கோங்க. ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக வறுத்தெடுத்தாதான் நல்லது. நம்ம புளி எடுத்துடலாம். அடுத்து பூண்டையும் நல்லா செவக்க வறுக்கிறோம். நம்ம பூண்டை எடுத்துடலாம். அடுத்து நம்ம தேங்காய் போடுறோம். தேங்காவையும் நல்லா செவக்க வறுக்கிறோம். இப்போ நம்ம தேங்காய் வதங்கிருச்சுங்க. தேங்காய் எடுத்துடலாம். நம்ம அடுத்து பெரண்டையை நல்லா வதக்கணும். போட்டாச்சு. பெரண்டையை பிடிங்கி 10 நாள் வெளியில போட்டேங்க. அதனால ரொம்ப கையை அரிப்பே எடுக்கலை. நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க. நீ நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். சட்டியிலே இருந்து கூட இருக்கட்டும். நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வரலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு வர போகிறோங்க. பெரண்டை வதக்கினது, தேங்காய், புளி, மிளகா வத்தல், உளுந்த பருப்பை லாஸ்ட்டு தான் அரைப்போம். இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம்.
இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கிறோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக உளுந்த போட்டு ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பருபருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இதை நம்ம திருப்பி வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். நம்ம மருத்துவ குணம் உள்ளதுக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். இப்போ நம்ம கடுகு வெடிக்கட்டும். இப்போ நம்ம உளுந்து போடுறோம். உளுந்து கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டும். இப்போ கருவேப்பிலை போடுறோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறத போட்டுடலாம். நல்லா சுண்டா வதக்கணுங்க. அப்போதான் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டா ஃப்ரிட்ஜில் நீங்கள் 10-15 நாளைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 2 தடவை நம்ம இதை சாதத்துக்கோ இட்லி தோசைக்கோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் இதை வதக்கணும். இனி போதுங்க. நல்லா தண்ணி சுண்டிருச்சு. நம்ம லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ எடுத்து வைக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாங்க. நல்லா வதங்கிருச்சு. சட்டியில் ஒட்டாமல் இருக்கு பாருங்க. இப்போ எடுத்து வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலை நல்லா கழுவி காய வச்சுட்டு அதே மாதிரி ஸ்பூன் போட்டு எடுக்கும்போது ஸ்பூனில் ஈரம் இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே அப்படியே நல்லா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பிரண்டையை ஆஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள்: 1 தக்காளி பழம், கடுகு, உளுந்து, வெந்தயம் போடுவோம், வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு, இது வந்து இந்த மணத்தக்காளின்னு சொல்லுவாங்கள்ல, அது வத்தல் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்புறம் மஞ்சத்தூள், இது